முதலில் கனகராஜ் மேடையில் கூறிய விளக்கத்தை கேளுங்கள். பின்னர் அதே விஷயத்தை கியூநெட்டின் அதிகாரப்பூர்வ பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர் அடிப்படையில் விளக்குகிறேன். யாருக்கெல்லாம் ஊர்ல நகைக்கடை வச்சா பெரிய ஆளு தோணும்? யாருக்கெல்லாம் நகைக்கடை ஓகே இவங்க சொல்லி வச்சிருக்காங்கப்பா, இவங்க பெரிய ஆளு பாத்துக்கணுமா இல்லையா? நம்ம கிட்ட இருக்கிற காசு இந்த கியூநெட்ல நம்ம ஸ்டார்ட் பண்ண காசை வச்சு யாரால நகைக்கடை ஓபன் பண்ண முடியும்? ஊர்ல விவசாயி போல நகை வாங்க முடியாது, கரெக்டா இல்லையா? நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கும் இங்க சுத்தி தெரியுதுல, இது எல்லாமே நம்மளோட கடை, ஒவ்வொன்றும் நம்மளோட ஷாப். ஓகே, பெர்னாண்டஸ் மேயர் அப்படின்னு ஒரு வாட்ச் கடை உங்க பேர்ல இருக்கு, கேரஸ் அப்படின்னு வாட்ச் உங்க கடையில இருக்கு, முகினியர் அப்படிங்கிற வாட்ச் கம்பெனி உங்க கம்பெனி, நம்ம கம்பெனி, புரியுதா இல்லையா? ஒவ்வொரு ஜுவல்லரி ஷாப் 3 லட்சம் ரூபாய் முதலீடு செய்தால் கியூநெட் அண்ட் விஹான் ஜுவல்லரி ஷாப்க்கு ஓனர் ஆகலாம், பிரான்சைஸ் ஓனர் ஆகலாம் என்று யாராவது கூறினால் அந்த கூற்றை உணர்ச்சியால் அல்ல, நிறுவனத்தின் அதிகாரப்பூர்வ ஆவணங்களோடு ஒப்பிட்டு பாருங்கள். கியூநெட்டின் பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸில் கிளாஸ் 4.04 இண்டிபெண்டன்ட் கான்ட்ராக்டரின் படி ஒரு ஐஆர் இண்டிபெண்டன்ட் ரெப்ரசன்டேட்டிவ் என்பது நிறுவனத்தின் பொருட்களை ப்ரொமோட் மற்றும் மார்க்கெட் செய்யும் இண்டிபெண்டன்ட் கான்ட்ராக்டர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் கிளாஸ் 4.05 நோ ரைட் டு ரெப்ரசன்ட் கம்பெனியில் மிகவும் தெளிவாக a representative is not a franchisee, partner, employee, agent or representative of the company என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது அதிகாரப்பூர்வ கொள்கையின்படி ஒரு ஐஆருக்கு பிரான்சைஸ் ஓனர் என்ற நிலை வழங்கப்படவில்லை. எனவே யாராவது ஒரு பிரசன்டேஷனில் நீங்கள் ஷாப் ஓனர் அல்லது பிரான்சைஸ் ஓனர் என்று கூறினால் அந்த விளக்கம் நிறுவனத்தின் எழுத்துப்பூர்வ கொள்கையுடன் பொருந்துகிறதா என்பதை நீங்களே சரிபார்க்க வேண்டும். ஒரு ஜுவல்லரி ஷாப்க்கு ஓனர் என்றால் அந்த வணிகத்தின் உரிமை, நிர்வாகம் மற்றும் சட்டப்பூர்வ பொறுப்புகள் இருக்கும். ஆனால் கியூநெட் பாலிசிஸின் படி ஒரு ஐஆரின் சட்டப்பூர்வ நிலை இண்டிபெண்டன்ட் ரெப்ரசன்டேட்டிவ் என்பதே ஷாப் ஓனர் அல்லது பிரான்சைஸ் ஓனர் என்று குறிப்பிடப்படவில்லை. அதனால் எந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்தாலும் மேடையில் கூறப்படும் வார்த்தைகளை மட்டும் நம்பாதீர்கள். முதலில் நிறுவனத்தின் பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸை படியுங்கள். வார்த்தைகளை அல்ல, ஆவணங்களை நம்புங்கள். ஆதாரங்களை வைத்து முடிவெடுங்கள்.